ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா அப்படிங்கிற ஒரு அக்ரோமெல் பிராண்டை சேர்ந்த யாரா வீட்டா ஜிங்க் ட்ராக் 700 அப்படிங்கிற ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க் வந்து 39.5% இருக்குது. அண்ட் இன்னொன்று இதில் வந்து ஜிங்க் ட்ராக் 700ன்னு குறிப்பிட்டிருக்கு. என்ன அப்படின்னா உரத்தோட மொத்த அளவில் ஒரு லிட்டருக்கான அளவில் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கிராம் வைஸ் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 700 அப்படிங்கிற வந்து WV ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது வெயிட் பர் வால்யூம் அப்படிங்கிறது வந்து ஒரு லிட்ரு உரத்தில் வந்து 700 கிராம் ஜிங்க் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்டாக மாறும்போது இதில் வந்து ஜிங்கோட பியூரிட்டி வந்து 39.5% இருக்குது. நெக்ஸ்ட் இந்த உரத்தை எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே நம்ம வந்து இந்த ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் அதே நேரத்தில் ஜிங்க் டிஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கான அறிகுறிகள்னு பார்க்கும்போது ஸ்மால் பேல் லீவ்ஸ், அதாவது வெளிரிய சிறிய இலைகளாக காணப்படும். அதாவது இலைகள் வந்து இளம் இலையாக இருக்கும்போதே வெளிர ஆரம்பிக்கும். அதோட பச்சை நிறத்தை தக்க வச்சிக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ ஸ்டேட்டுக்கும் க்ரீன் ஸ்டேட்டுக்கும், அதாவது இந்த பச்சை நிறத்துக்கும் மஞ்சள் நிறத்துக்கும் இடைப்பட்ட நிறமாக வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷார்ட் இன்டர்னோட்ஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய கொப்புகள் வளரும் தூரம் வந்து குறையும். அதாவது சராசரியாக ஒரு கொப்பு வந்து ஒரு அடி இல்லை 1 அடி வளர்ந்து பூக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1 அடி 1 அடி வளரக்கூடிய கொப்புகள் வந்து 1/2 அடி அந்த மாதிரி உயரம் குன்றும். இதுக்கு காரணம் வந்து இந்த ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தான். ஸோ இது வந்து அந்த இளம் கொப்புகளில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் வீரியமாக கொப்புகள் உயர்ந்து வளரக்கூடிய அளவுக்கு அதில் ஜிங்க் சத்து இல்லாத காரணத்தினால கொப்புகள் வந்து உயரம் குன்றே வளரும். அண்ட் நெக்ஸ்ட்டு இலைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு இடைப்பட்ட இடங்கள் வந்து மஞ்சள் நிறமாச்சு அப்படின்னா, அதாவது இலைகளில் நரம்புகள் இருக்கும், அந்த நரம்புகள் பச்சை நிறத்துலையும் அதற்கு இடைப்பட்ட இலைகள் வந்து மஞ்சள் நிறத்துலையும் மாறிச்சு அப்படின்னா அது வந்து ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாட நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படக்கூடிய பயிர்களில் வந்து பூக்கிறது வந்து இயல்பாக பூக்காது, பூக்கக்கூடிய அளவு வந்து ஒட்டுமொத்தமாக குன்றிடும். அண்ட் இன்னொன்று பூக்களோட தரம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய பூக்களோட சைஸ் இருக்காது. அண்ட் இது காய்வை பயிர் பழவை பயிராக இருக்கும் பட்சத்தில் அந்த பயிர்களில் ஃப்ரூட் வந்து பெரிதளவு வராது, அதோட தரம் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோடு இருக்கக்கூடிய பயிர்களோட வளர்ச்சின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாகவே குன்றி தான் காணப்படும். பயிரோட ஆரோக்கியமே இல்லாத அளவுக்கு பயிர் வந்து தென்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு இந்த ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடை சரி செய்கிறதுக்கு இந்த ஜிங்க் ட்ராக் 700 அப்படிங்கிற மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தலாம். இது ஒரு தண்ணிக்கு 0.5 ml-லேருந்து 1 ml அப்படிங்கிற விதத்தில் சராசரியாக எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் ப்ரிவென்டிவ் மெஷராக ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம். இதுவே தீவிரமான ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டக்கூடிய பயிர்களுக்காக இருக்குது. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அறிகுறிகள் ஏற்பட்டக்கூடிய பயிர்களாக இருக்க பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், இந்த ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடை சுலபமாக சரி செய்கிறதுக்காக. அண்ட் இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது தீவிரமான ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டக்கூடிய பயிர்களுக்கு 10லேருந்து 14 நாட்களுக்கு ஒரு முறையும், இதுவே ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படாத பயிர்களுக்கு ப்ரிவென்டிவ் மெஷராக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 20லேருந்து 30 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம குறிப்பிட்ட 0.5லேருந்து 1 அப்படிங்கிற ml வரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஜிங்க் ட்ராக் 700 வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ இல்லைனா நுண்ணூட்டச்சத்து மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான் க்ரோத் ரெல்டர்ஸ் கூடயோ இல்லைனா உயிரிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் பயிர்கள்னு பார்க்கும்போது இந்த ஜிங்க் ட்ராக் 700 மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம எல்லா வகையான பயிர்களுமே பயன்படுத்தலாம். அண்ட் இன்னொன்று இந்த ஜிங்க் நுண்ணூட்டச்சத்து உரத்தோட விலை வந்து ரொம்பவே அதிகம். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து மற்ற ஜிங்க் சல்ஃபேட் மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ரிசல்ட் கொடுக்குறதுக்கு நீண்ட நாட்கள் ஆகாது. நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனேயே தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அது எதனால் அப்படின்னா இதில் வந்து இலைகளில் அதிக அளவு உறிஞ்சிக்கக்கூடிய, அதாவது இலைகள் இந்த உரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஸ்டிக்கிங் ஏஜென்ட்ஸ் வந்து அதிக அளவு கலந்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு மழை வந்துச்சுனாலும் கூட இது வந்து இலைகள்லேருந்து கரைஞ்சிடாது. அண்ட் இன்னொன்று இலைகள் வேகமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கான செயல்பாடை வந்து இது பயிர்களுக்கு கொடுக்குது. ஸோ இதன் மூலயமா இந்த ஜிங்க் சத்தை சுலபமாக அப்சர்வ் பண்ணி அந்த சத்து குறைபாடை சரி செய்கிறதுக்கான ஆற்றலை பயிருக்கு வந்து இது கொடுக்குது. ஸோ அதனால் இது வந்து மற்ற ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை கம்பேர் பண்ணுறது காட்டிலும் இதோட விலை வந்து ரொம்ப அதிகம். இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/2 லிட்டர் வந்து 850 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கான விலையிலையும், 1 லிட்டர் வந்து 1250 ரூபாயிலேருந்து 1900 ரூபாய்க்கான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு உரத்தை பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த உரத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் தொடர்ந்து விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.